அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் அல் ஜன்னா தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வித்ரு தொழுகையினுடைய 8 முக்கியமான அம்சங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இன்றைக்கி நம்மில் பல பேருக்கு வித்ரு தொழுகை எப்படி தொழுகணும் அப்படின்ற அந்த முறையே தெரியாமல் தவறான முறையில் இன்றைக்கி நம்ம தொழுதுட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது நம்ம வித்ரு தொழுகையை சரியான முறையில் தொழுவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இந்த வித்ரு தொழுகையினுடைய 8 அம்சங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வித்ரு தொழுகை என்பது ஒரு வாஜிபான தொழுகை. இந்த வித்ரு தொழுகை என்பது ஒரு வாஜிபான தொழுகை. வாஜிப்னா என்ன அப்படின்னா, ஃபர்லுக்கு அடுத்தபடியானது, இன்னும் சுன்னத்துக்கு மேலானது. அப்போ ஃபர்லுக்கு அடுத்தபடியானது அப்படின்னா இதுவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு கட்டாயமான விஷயம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த வித்ரு தொழுகையை கண்டிப்பான முறையில் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழுகும் வித்ரு தொழுகை என்று கூறியுள்ளார்கள். அதனால் நம்ம வித்ரு தொழுகையை விடாமல் கண்டிப்பான முறையில் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். இது முதல் அம்சம். இரண்டாவதாக, இந்த வித்ரு தொழுகையினுடைய நேரம் என்ன அப்படின்றத பார்க்க இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த வித்ரு தொழுகையை நாம் இசாவிலிருந்து ஃபஜர் பாங்கு வரைக்கும் நாம் தொழலாம். என்ன சொல்கிறாங்க, இந்த வித்ரு தொழுகையை நம்ம இஷாவுடைய நேரம் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஜருடைய நேரத்திற்கு முன்பாக வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வித்ரு தொழுகையை நம்ம தொழுகலாம். மூன்றாவதாக, இந்த வித்ரு தொழுகை எத்தனை ரக்காத்துகள் தொழுவணும் அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வித்ரு தொழுகையை ஒற்றைப்படையாக 1 ரக்காத்தாகவும் 3 ரக்காத்துகளாகவும் 5 ரக்காத்துகளாகவும் 7 ரக்காத்துகளாகவும் 9 ரக்காத்துகளாகவும் 11 ரக்காத்து வரை தொழுது இருக்கிறாங்க அப்படின்றது ஹதீஸில் இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் 5 ரக்காத் தொழ விரும்புகிறாங்களோ, யார் வித்ரு 5 ரக்காத் தொழ விரும்புகிறாங்களோ அவங்க 5 ரக்காத் தொழுவலாம். யார் 3 ரக்காத் வித்ரு தொழ விரும்புகிறாங்களோ அவங்க 3 ரக்காத்துகள் தொழலாம். யார் 1 ரக்காத் வித்ரு தொழுக விரும்புகிறாங்களோ அவங்க 1 ரக்காத் வித்ரு தொழுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இந்த வித்ரு தொழுகையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 11 ரக்காத்துகள் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வித்ரு தொழுகைகளை நம்ம தொழுகலாம். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம கூட தொழுவக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்களோ அதையே நாம் பின்பற்றி செய்யணுமே தவிர அவர்கள் தொழுதை விட கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. அப்போ இந்த வித்ருடைய தொழுகையுடைய ரக்காத்துகளை நம்ம 11 வரைக்கும் ஒற்றைப்படையான முறையில் நம்ம தொழுதுக்கொள்ளலாம். அது தவறு கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக 4வது அம்சம் என்ன அப்படின்னா, வித்ரு தொழுகையில் நம்ம ஓத வேண்டிய சூறாக்களை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ரு தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் அலாவை ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். சூரத்துல் அலா அப்படின்னா சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா அந்த சூறாவையும், 2வது ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் அதாவது குல் யா ஐயுஹல் காஃபிரூன் இந்த சூறாவையும், 3வது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கக்கூடிய இந்த 3 சூறாக்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. நமக்கு இந்த 3 சூறா தெரியலை அப்படின்னா நமக்கு எந்த சூறா மனனத்தில் இருக்கோ அந்த சூறாவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ரு தொழுகையில் இந்த சூறாக்கள் ஓதி இருக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யலாம், இதை பின்பற்றி முதல் ரக்காயத்தில் சூரத்துல் அலாவையும், 2வது ரக்காயத்தில் சூரத்துல் காஃபிரூனையும், 3வது ரக்காயத்தில் சூரத்துல் இஹ்லாஸையும் ஓதலாம். அது தெரியாதவர்கள் தனக்கு எந்த சூறா மனனத்தில் இருக்கின்றதோ அந்த சூறாவையும் நாம் ஓதிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4வது அம்சத்தில் இருக்குது. அடுத்த 5வது விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த வித்ரு தொழுகையினுடைய முறை இன்று எப்படி தொழுகணும் அப்படின்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. சரிங்களா? அதனால் அடுத்ததாக வித்ரு தொழுகையினுடைய முறையை பார்ப்போம். முதலாவதாக நாம் ஒளி செஞ்சுட்டு, நம்ம முழுமையான முறையில் ஒளி செஞ்சுட்டு தொழுகைக்கு நின்றுட்டு இக்காமத் கூறியவுடன் முதல் தக்பீர் கட்டிட்டு சனாவை ஓதிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அவுதுன்னு ஆரம்பித்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு அதுக்கப்புறம் சூரத்துல் அலாவையும் அல்லது தனக்கு எந்த சூறா தெரியுமோ அதையும் ஓதிக்கணும். ஓதிட்டு என்ன செய்யணும்? ருக்கு செய்யணும். ருக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சஜிதா 2 சஜிதாக்கள் செஞ்சுட்டு 2வது ரக்காயத்துலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு அப்புறம் சூரத்துல் காஃபிரூன் ஓதணும். காஃபிரூன் தெரியாதவங்க தனக்கு எந்த சூறா தெரியுமோ அந்த சூறாவை ஓதிக்கலாம். ஓதிட்டு அடுத்து 2வது ரக்காயத்தில் ருக்கு செய்யணும். ருக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 சஜிதாக்கள் செஞ்சுட்டு நம்ம அத்தஹியாத்தில் உட்காரக்கூடாது. சரிங்களா? 2 சஜிதாக்கள் நம்ம செஞ்சுட்டு அத்தஹியாத்தில் உட்காராமல் 3வது ரக்காயத்துக்கு எழுந்திருச்சு அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் இஹ்லாஸையும் நம்ம ஓதிட்டு ருக்கு செய்யணும். ருக்கு செஞ்சுட்டு எந்திரிச்சு நின்று சஜிதா போகாமல் நம்ம நின்ற நிலையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு குனூத்துன்னு சொல்லிட்டு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வித்ரு 3வது ரக்காயத்தில் ஓதக்கூடிய குனூத்துன்னு சொல்லிட்டு ஒரு துவா இருக்குது. அந்த குனூத்தை நம்ம ஓதுனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னா 2 சஜிதாக்கள் செய்யணும். 2 சஜிதாக்கள் செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அத்தஹியாத்தில் உட்காந்து அத்தஹியாத் ஓதிட்டு அதற்கு பிறகு நாம் சலாம் கொடுக்கணும். இதுதான் வித்ரு தொழுகக்கூடிய முறை. சரிங்களா? அடுத்து 6வது அம்சம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்மள பல பேருக்கு வித்ரு தொழுகையில் ஓதக்கூடிய குனூத்து தெரியாமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிப்பான முறையில் வித்ரு தொழுகையில் இந்த குனூத்தை ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குனூத்தை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அது என்ன குனூத் அப்படின்னா, அல்லாஹும் மஹ்தினி ஃபீமன் ஹதைத்த வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத்த வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத்த வ பாரிக்லி ஃபீமா அத்வைத்த வகைனி ஷர்ரமா கலைத்த فإنك تقضي ولا يقضى عليك وإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவா நீ நேர்வழி காட்டியவர்களுடன் சேர்த்து எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. நீ ஆரோக்கியம் அளித்தவர்களுடன் சேர்த்து எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக. நீ பொறுப்பேற்று கொண்டவர்களுடன் சேர்த்து எனக்கும் பொறுப்பேற்று கொள்வாயாக. நீ எனக்கு தந்தவற்றில் பரக்கத் செய்வாயாக. நீ விதியாக்கியவைகளில் உள்ள கெடுதியை விட்டும் என்னை காப்பாயாக. நிச்சயமாக நீயே விதிப்பவன், உன் மீது எதையும் விதிக்க முடியாது. நிச்சயமாக நீ யாரை நேசித்து விட்டாயோ அவர் இழிவடைய மாட்டார். எங்கள் இறைவா உன் அருள் விசாலமானது, உன் மகத்துவம் மேலானது. சுபஹான் அல்லாஹ். எவ்வளோ ஒரு அழகான துவா. இந்த துவாவை கண்டிப்பாக இதுவரைக்கும் நம்ம மனனம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா இனிமேனாச்சு இந்த துவாவை மனனம் செஞ்சு ஒவ்வொரு வித்ரு தொழுகையிலும் நம்ம இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து 7வது அம்சம் என்ன அப்படின்னா, வித்ரு தொழுகை நம்ம முடிஞ்சிட்டு ஓதக்கூடிய ஒரு துவா இருக்குது. வித்ரு தொழுகை நம்ம முடிச்சுட்டு அந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அது ரொம்ப சின்ன துவா. என்ன அப்படின்னா, சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் 3 தடவை சொல்லிட்டு ரப்பில் மலாயிக்கத்தி வர்ரோஹோ, ரப்பில் மலாயிக்கத்தி வர்ரோஹோ. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதமான அந்த அரசன் அல்லாஹ் தூய்மையானவன், புனிதமான அந்த அரசன் அல்லாஹ் தூய்மையானவன், புனிதமான அந்த அரசன் அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வானவர்களுக்கும் ரூஹ் என்னும் ஜிப்ரீலுக்கும் அதிபதியாவான் அப்படின்றது தான் இந்த
துஆவுடைய பொருள். இதை நம்ம ஓதிக்கணும். அடுத்ததாக 8வது அம்சம் என்ன அப்படின்னா, ஆண்கள் இந்த வித்ரு தொழுகையை கட்டாயமாக பள்ளியில் போய் தான் தொழுகணுமா அப்படின்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மக்களே, உபரியான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். ஒரு மனிதர் தம் வீட்டில் தொழும் தொழுகையே தொழுகையில் சிறந்ததாகும், ஆனால் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை தவிர. அப்போ நம்ம இந்த ஹதீஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை கண்டிப்பான முறையில் ஆண்கள் பள்ளிக்கு சென்று தான் தொழுகணும். அது அல்லாத உபரியான தொழுகைகளை அவங்க வீட்டில் தொழுதுக்கலாம் அப்படின்றது தெரியுது. அப்போ கடமையான தொழுகைகளை பள்ளியில் தொழுதுட்டு இந்த வித்ர தொழுகையை ஆண்கள் வீட்டில் தொழுவலாம் அப்படின்றது இந்த ஹதீஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. இந்த விஷயம் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதன்படி நம்ம வித்ரு தொழுது அல்லாஹுவுக்கு பிடித்த நன்மக்களாக ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.